இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 3.24 கொஷின் பாருங்கள். 2x minus 3 into 6x minus 1 into 3x minus 2 into x minus 2 into minus 5 equals 0 என்னும் சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். 4 காரணம் 4 டைமாக கொடுத்துட்டாங்க. இதை சேம் முன்னே எப்படி சால்வ் பண்ணமோ அதே போல் தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன இல்லை எக்ஸ்ட்ரா பாருங்கள். முதல்ல 2x 6x 3x கொடுத்துருக்காங்க. இது எப்படி போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ கொஷின் எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? இப்போது சேம் முன்ன போலவே தான் இப்போது எந்த 2 காரணியை கூட்டும் போது நமக்கு ஒரே மாதிரி கிடைக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் இப்போது இந்த 2 காரணியை கூட்டும் போது நமக்கு 13 கிடைக்கும். சேம் அதே போல் இந்த 2 காரணியை கூட்டும் போதும் 13 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது இதை வச்சு பாருங்கள் நம்ம டேர்ம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் 1 3 எடுத்துப்போம். 2x மைனஸ் 3 இன்ட்டு 3x மைனஸ் 2 இது ஒரு டேர்மாகவும் 6x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இது ஒரு டேர்மாக எடுத்துக்கலாம். மைனஸ் 5 ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ இந்த 2x எடுத்து 2 பெருக்கலாம். பெருக்கும் போது பாருங்கள் 2x இன்ட்டு 3x 2 இன்ட்டு 3 6 எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் 2x இங்கே 2 இருக்குது. 2 இன்ட்டு 4 எக்ஸ் அப்படியே வரும். இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்து இந்த மைனஸ் 3 எடுத்து இந்த 2 பெருக்க போகிறோம். மைனஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் 3x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 3 9 எக்ஸ் அப்படியே வரும். மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 இன்ட்டு 2 6. சரிங்களா? அதே போல் இந்த டைம் பாருங்கள் 6x எடுத்து 2 வழி பெருக்கணும். 6x இன்ட்டு எக்ஸு 6x ஸ்கொயர் 6x இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6க்கு 2 இருக்குது 12x. சரிங்களா? அடுத்து பாருங்கள் மைனஸ் 1 எடுத்து இது கூடியும் பெருக்க போகிறோம். மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 இன்ட்டு 2 2. சரிங்களா? மைனஸ் 5 ஈக்குவல் 0. நெக்ஸ்ட் பாருங்கள் கூட்டும் போது 6x ஸ்கொயர் அப்படியே வரும். மைனஸ் 4x மைனஸ் 9x இருக்குது. கூட்டினா மைனஸ் 13x வரும். ப்ளஸ் 6 இன்ட்டு 6x ஸ்கொயர் மைனஸ் 12x இருக்குது மைனஸ் x இருக்குது. குறி ஒரே மாதிரி கிடைச்சதுனா கூட்டும் போது மைனஸ் 13x கிடைக்கும். ப்ளஸ் 2 மைனஸ் 5 ஈக்குவல் 0. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஏன் நம்ம மேலே 13 எடுத்தோம்னா நமக்கு இங்கே இந்த டேர்ம் ஒரே மாதிரி வரணும். அதுக்காக எந்த காரணியை கூட்டும் போது ஒரே நம்பர் வரும் அப்படின்றத பார்த்து எடுத்தோம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6x ஸ்கொயர் மைனஸ் 13x பதிலாக ஒய்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒய்னு எடுக்கும் போது இங்கே என்ன வரும்? y ப்ளஸ் 6ன்னு வரும். இங்கே y ப்ளஸ் 2ன்னு வரும். மைனஸ் 5 ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போது இதை காரணிப்படுத்தணும். y இன்ட்டு y ஸ்கொயர் y இன்ட்டு 2 2y 6 இன்ட்டு y 6y 6 இன்ட்டு 2 12 ப்ளஸ் 12 தான். மைனஸ் 5 ஈக்குவல் 0. சரிங்களா? அப்போது y ஸ்கொயர் 2y ப்ளஸ் 6y கூட்டினா 8y ப்ளஸ் 12 மைனஸ் 5 இருக்குது. கழிக்கும் போது ப்ளஸ் 7 கிடைக்கும். ஈக்குவல் 0. இப்போ காரணிப்படுத்தும் போது 1 இன்ட்டு 7 7 8. பெருக்கும் போது 7 வரணும். கூட்டினாலும் கழிச்சாலும் 8 வரணும். ஒரே 7 கூட்டினா 8. அப்போது y ப்ளஸ் 1 இன்ட்டு y ப்ளஸ் 7 ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போது இந்த டைம் தனித்தனியாக எடுத்து எழுதும் போது y ப்ளஸ் 1 ஈக்குவல் 0 y ப்ளஸ் 7 ஈக்குவல் 0ன்னு வருமா? ஒய்க்கு பதிலாக நம்ம 6x ஸ்கொயர் மைனஸ் 13x பதிலாக ஒய் எடுத்தோமா? மறுபடியும் அதே கொடுக்கும்போது 6x ஸ்கொயர் மைனஸ் 13x ப்ளஸ் 1 ஈக்குவல் 0 6x ஸ்கொயர் மைனஸ் 13x ப்ளஸ் 7 ஈக்குவல் 0 வருமா?
இது பாருங்கள் காரணிக்கு போட்டு பார்க்குவோம். வரலன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். 6 × 1 6 மைனஸ் 13. சரிங்களா? இந்த டைம் போடும்போது ஸோ இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. அப்போ இந்த டைம் இது வராது. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். யூஸ் பண்ணும்போது ஃபார்முலா என்ன? x ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. சரிங்களா? இப்போ ஏபிசினோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஏனோட வேல்யூ 6, பினோட வேல்யூ மைனஸ் 13, சினோட வேல்யூ 1. சரிங்களா? டிவைட் பை 2a ஈக்குவல் ஃபார்முலா வர மைனஸ் பினோட வேல்யூ மைனஸ் 13 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பினோட வேல்யூ மைனஸ் 13 ஸ்கொயர் மைனஸ் 4, ஏனோட வேல்யூ 6, சினோட வேல்யூ 1 டிவைட் பை 2 × ஏனோட வேல்யூ 6. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 13 ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் 13 இன்ட்டு மைனஸ் 13. அப்போ பெருக்கும் போது மைனஸும் மைனஸும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போது 169 கிடைக்கும். மைனஸ் 6 × 4 24, 24 × 1 அதே 24 தான். டிவைட் பை 6 × 2 12 ஈக்குவல் 13 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 169லேருந்து 24 கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 145 கிடைக்கும். டிவைட் பை 12. சரிங்களா? இதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது இதை காரணிப்படுத்தும் போது 6 × 7. சரிங்களா? அப்போது பெருக்கும் போது 42 வரணும். கூட்டினாலும் கழிச்சாலும் மைனஸ் 13 வரணும். சரிங்களா? அப்போது எந்த டைமை போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ 6 × 7 6 × 7 42. அதே ரெண்டுத்துக்கு மைனஸ் போடும்போது 6 இருக்குது 7 இருக்குது, மைனஸ் 13 ஆகுதா? சரிங்களா? இப்போது பெருக்கும் போது 42 6 7 42 மைனஸ் கட்டினால குறி ஒரே மாதிரி கட்டலாம், கூட்டும் போது 13 மைனஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ அங்கே 6 எடுத்து நம்ம போட்டுருக்கிறதுனால 6 எடுத்து 2 பக்கம் வகுக்கும்போது இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகாது. இப்போ அப்படியே போட்டுக்கலாம். இந்த டேர்ம் பார்த்திங்கன்னா இது கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் எக்ஸு இங்கே வர்ற மைனஸ் அடித்தா 1 போட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகலை. இப்போ 6x மைனஸ் 7 ஈக்குவல் 0 எடுத்து எழுதிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், பிரித்து எழுதும் போது x மைனஸ் 1 ஈக்குவல் 0, 6x மைனஸ் 7 ஈக்குவல் 0. மைனஸ் 1 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 1 ஆகும். இப்போ x ஈக்குவல் ப்ளஸ் 1 கம்மா இங்கே 6x இருக்குது. இந்த மைனஸ் 7 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 7 ஆகும். இந்த 6 பெருக்கல் இருக்குது, ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வரும். இப்போ x ஈக்குவல் 7 டிவைட் பை 6. சரிங்களா? இப்போ ஃபைனலாக வந்து தீர்வுகள்னு சொல்லி எடுத்து எழுதிக்கோங்க ஆன்சரை. தீர்வுகள் பார்த்திங்கன்னா 13 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 145 டிவைட் பை 12 கம்மா 1 கம்மா 7 டிவைட் பை 6. இது இப்படி எழுதலாம், தனியாகவும் பிரித்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நம்ம சேனலில் போகிற வீடியோக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.